டோன்ட் see this வீடியோ ப்ளீஸ். யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா என் மனசில் இருந்து நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை யாரும் பார்க்காதீங்க. நான் என் மனசில் தோன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போவே சொல்கிறேங்க, இந்த வீடியோவை பார்க்காதீங்க. சரி, ஓகே, பார்க்குறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. கண்டினியூ பாருங்கள். என்னென்னா, இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்ல கேட்காம வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதனால தான் கேட்குறேன். இதை நான் கரெக்டுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் ஷாக்காயிருவீங்க. நிறைய டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இருப்பீங்க, அம்மா செல்லம் இருப்பீங்க, அப்பா செல்லம் இருப்பீங்க, அண்ணன் செல்லம் அப்படின்னு சொல்லி நிறைய செல்லங்களாக இருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் செல்லமாக இருக்கிறத விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவர் கூட நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொன்னாங்கல்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி. அதை நான் சரின்னு சொல்லி தாங்க நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இந்த இடத்துல ஷாக்காயிருப்பீங்க. அது என்ன, கணவர் என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடுப்பாங்கரையிலே நம்மளை வச்சுருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றமாகி நம்ம போயிருக்கோம். இந்த பொண்ணு என்னன்னா பிற்போக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம அப்பா செல்லமாக இருந்திருப்போம், அம்மா செல்லம், இல்லை நம்ம ஃபேமிலிக்கே நம்ம செல்லமாக வளர்ந்துருப்போம். ஆனால் நம்ம புகுந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. எங்கேயாவது ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கவே இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா செல்லமாக இருக்கிறீங்க, அப்பா செல்லமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் புகுந்த வீட்டுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுடா நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. இதனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எனக்கு என் அண்ணன் இருக்கிறான், எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்களே போதும் அப்படின்னு சொல்லி கணவரை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் சப்போர்ட்டிவாக உங்கள் ஃபேமிலி இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ உங்கள் ஃபேமிலியை, அதாவது அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையுமே என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களோ, அப்பத்துலேருந்தே நீங்கள் உங்கள் கணவர் கூடயோ இல்லை உங்கள் கணவர் ஃபேமிலி கூடயோ அட்டாச் ஆகிறது ரொம்பவே கஷ்டங்க. அதுக்காக நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துடணுமா, அப்பா அம்மா பாசத்தெல்லாம் கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணவருக்கு அடுத்தபடியாக தான் நம்ம அப்பா அம்மாவை வைக்கணும். இப்போது நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள காலத்தில் எல்லா பெண்களும் ஈஸியாக தொட்டதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் ஆனால் கூட அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு சப்போர்ட்டிவாக எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கணும், என் பொண்ணும் அவளோட கணவரோட சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, என் சப்போர்ட்டாக அப்பா அம்மா என் பின்னாடி இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது கிடையாதுங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாங்க, இந்த வீடியோ நான் பார்க்காதீங்கன்னு சொன்னேன், ஆனாலும் நீங்கள் கேட்காம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி அப்படியே கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்து பெண்கள் எல்லாருமே ஈஸியாக சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பேரண்ட்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க. அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ் சொல்கிறாங்களே. ஆனால் அப்போ உள்ள 90s காலங்களில் அப்படி கிடையாதுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அனுசரணையாக போக தான் சொல்லுவாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. ஆனால் இப்போ உள்ளவங்க பார்த்திங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லைஃப்பை ரொம்ப சொதப்புறதே பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேரை பற்றி நான் சொல்கிறேங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், என்னோட பொண்ணை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அவள் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். பேரண்ட்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க வீட்டில் ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதாவது நான் நிறையா அடித்து கொடுமைப்படுத்துகிற ஹஸ்பண்டை நான் சொல்ல வரலைங்க. எப்போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அது இப்போ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என் கணவர்கிட்ட இப்போதைக்கு வருமானம் இல்லை, அதனால் என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுறது. இந்த மாதிரி நான் கேட்குறேன், எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம அப்பா அம்மா வீட்டில்
எவ்வளோ தான் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஹஸ்பண்ட் வந்து நமக்கு லைஃப்பில் இன்னொரு பார்ட்டு, அவங்க தான் நம்ம கூட வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம உணர்ந்துக்கிடணும். இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒய்ஃபை வந்து நிறையா வந்து அடிக்கிறது, அப்புறம் வந்து ஹாப்பியாக வச்சுக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் வேறு கேட்டகிரி. ஆனால் ஹாப்பியாக இருந்துமே சில பேர் வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி. இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போது நான் வந்து சொன்னேன்ல, பழங்காலத்து மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆமாங்க, உண்மைதான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். என்னடா இது இன்றைக்கி ஒரே கணவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் என் மனசில் இருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா, அன்னை தம்பி. இப்போ அப்பாவால் அப்பா ரோல் மட்டும்தான் நமக்கு பண்ண முடியும், அம்மாவால் அம்மாவோட ரோலை மட்டும்தான் பண்ண முடியும், அண்ணன் தம்பினால் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிற ரோலை மட்டும்தான் பண்ண முடியும், ஒரு நண்பரால் நண்பரோட ரோல் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு கணவரால் மட்டும்தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி நண்பர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒரு ரோலையும் பண்ண முடியும். இது எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? அட, இது விட நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படிப்பட்ட எல்லா ரோல்லையுமே ஏதோ ஒரு கேரக்டர் வந்து கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்காம ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோடுமே, அந்த பொண்ணுக்கு அந்த ரோல் வந்து அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான், அந்த பொண்ணோட எதிர்காலமாகிய கணவர் வர வரைக்கும் தாங்க அது பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கணவர் வந்து நல்ல முறையில் அமைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு அந்த பிறந்த வாழ்க்கையே வந்து சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு தாங்க. என்ன தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப சூப்பராக நம்மளை தங்க தாம்பாளத்திலே வச்சு தாங்கினாலும், அப்பா வந்து நம்மளை வந்து செல்லமாக வச்சுக்கிட்டாலுமே, கணவர் வந்து நம்மளை அன்பாக நடத்தினா மட்டும்தான் அந்த அப்பா அண்ணன் தம்பி முன்னாடி நமக்கு மரியாதையும் கிடைக்கும், இன்னும் நமக்கு பாசம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தாங்க நான் சொல்ல வரேன். இது தாங்க என் மனசில் இருந்து ரொம்ப நாளாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த விஷயம் எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அதனால் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தாலும் சரி, அப்பா செல்லம் அம்மா செல்லம் அப்படின்னு சொல்லி எந்த செல்லமாக இருந்தாலும் சரிங்க, ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் செல்லமாக மாற பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சின்ன அல்லது பெரிய பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே அந்த பிரச்சனை சின்னதாகவே முடிஞ்சிடுங்க. அடுத்து ஒரு விஷயமா நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என் பொண்ணு எதுனாலுமே அவளே சால்வ் பண்ணிப்பா, பொண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இது வரைக்கும் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன், அதையும் கேட்காம நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகே விடுங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், என் மனசில் இருந்து நிறைய பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. என்னோட மனசில் இருக்கிறத நான் பேசிட்டேன். உங்களோட மனசில் இருக்கிறத நீங்களும் தைரியமாக பேசுங்க. உங்களுக்காக பேசுறதுக்கான இடமா இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஓகேங்க, அப்படியே லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டாளத்தான் ஃபேமிலிக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.